விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று. துரை நீங்கள் தீண்டாமல் திரும்புது காற்று. நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை. நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை. ஓடோடி வாராயோ அன்பே அன்பே. என்னாச்சு உதயா? ஹாஸ்பிட்டலுக்கு போய் 2 நாள் ஆகுது, இப்போ வரைக்கும் எந்த அப்டேட் எனக்கு கொடுக்கல. எங்கப்பா, நான் லேட்டா வர்றேன், நீங்க தூங்கிடுறீங்க, பேசுறதுக்கு டைமே இல்லைல்ல. நானும் உங்ககிட்ட பேசணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் டைம் கிடைச்சிருக்கு. சரி சொல்லு, என்னாச்சு? அப்பா போனேன், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்ப்பா. என்னடா ஈஸியான விஷயம் இல்லைங்கிற? எனக்கு புரியல. அப்பா உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்க ஹாஸ்பிட்டலை ப்ராப்பராக அதை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. என்ன அவங்க மேல எந்த மிஸ்டேக்ஸுமே இல்லப்பா. நானும் போய் உள்ள தெளிவா டேட்டாஸ்ல இருந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். என்ன போய் அதான வேலை, எனக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். எல்லாமே செக் பண்ணும்போது ஹாஸ்பிட்டல்ல எந்த மிஸ்டேக்ஸும் கிடையாது. இப்போ வரைக்குமே கரெக்டா ப்ராப்பரா சென்னையிலேயே பெஸ்டான ஹாஸ்பிட்டல்னு சொன்னா அவங்களோட ஹாஸ்பிட்டல் தான். அந்த அளவுக்கு அவங்க எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்றாங்க. ஏன் போர்ட் மெம்பருக்கு அவங்க கொடுக்குற ரெஸ்பெக்ட் ஆகட்டும், ஏன் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஹெட் ஆஃபீஸர் கூட ரொம்ப சூப்பரா தான் டீல் பண்ணியிருக்காங்க. எந்த ப்ராப்ளமும் சொல்றதுக்கு இல்லப்பா. என் ஃபினான்ஷியல கூட அவங்க கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது. மெடிசன்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே கரெக்டா ரெக்கார்ட் பண்றாங்க. பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ற விதமாகட்டும், ஹேண்டில் பண்ற விதமாகட்டும், எல்லாமே டாக்டர்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அவங்கள நம்மளால ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. நான் ஃபுல்லா விசாரிச்சுட்டேன். ஹாஸ்பிட்டல் ரன் பண்றது, பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்றது, எல்லா சைட்லயுமே அவங்க பர்ஃபெக்டாகவும் பாசிட்டிவாக தான் இருக்காங்க. என்ன 99% அவங்க சைடில் எந்த ஃபால்ட்டுமே கிடையாது. எல்லாமே பாசிட்டிவாக தான் அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே ஹாஸ்பிட்டலில். மீதி இருக்க 1% வச்சு தான் அவங்க என்ன பண்ணணுங்கிறத நான் திங்க் பண்ணணும்ப்பா. உதயா அப்பா அப்பா கோவப்படாதீங்கப்பா. நாங்க நடந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்றேன். என்ன அந்த ஹாஸ்பிட்டல் அப்படிதாப்பா இருக்கு. இதுல வேற என்ன பண்ண முடியும்? அதுவும் அந்த ஹாஸ்பிட்டல் சும்மா நார்மலா நேற்று தொடங்கின ஹாஸ்பிட்டல் கிடையாதுப்பா. பரம்பரையா ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்திட்டு வர ஃபேமிலி பாது. பரம்பரையா பேரை மாத்தி மாத்தி ஹாஸ்பிட்டல நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களை அடிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் நீங்க நினைக்கிறீங்களா? நேத்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வளர்ந்து நிக்கிற ஹாஸ்பிட்டல் கிடையாது அது. அது அவங்க தாத்தா காலத்துல இருந்தே உருவாக்கி கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இதை அடிக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபமான காரியமே கிடையாது. ஸோ இதுக்கு நம்ம யோசிச்சு ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணா மட்டும்தான் எல்லாத்தையும் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும்ப்பா. இன்னமும் இந்த ஹாஸ்பிட்டல் டெவலப் ஆகி எல்லா ஹாஸ்பிட்டலை விட மேலதான் இருக்கே தவிர அவங்க கீழே போகல, இந்த வரைக்கும் பின்னாடி போகல. இந்த சென்னையிலேயே நம்பர் 1 ஹாஸ்பிட்டல் எஸ்ஏ ஹாஸ்பிட்டல் தான். அந்த அளவுக்கு உயர்ந்து நிக்கிறாங்க. இது பரம்பரை சொத்துப்பா. நார்மலா ஒரு ஹாஸ்பிட்டல் நம்ம வாங்கணும், அதை கைப்பற்றணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எவ்வளவு கிரிமினலா வேணாலும் யோசிக்கலாம். ஆனா இது பரம்பரை சொத்தா இருக்கிற பட்சத்துல ஸோ நம்ம ரைட்டா பொறுமையா தான் அவங்களை அடிக்கணும். அதனால இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி தான் அந்த ஹாஸ்பிட்டலோட சிஓ கிட்ட ஒரு டாக்குமெண்ட்டை நான் சப்மிட் பண்ணி நான் சொன்னேன். ஸோ எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் உரிமை இருக்கு அப்படின்னு நான் கொடுத்த டாக்குமெண்ட்டை அவங்க வெரிஃபை பண்ணி செக் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும்பா. ஏன்னா அது லேசுப்பட்ட காரியம் கிடையாது. ஒருத்தன் உள்ள வந்து இது எனக்கும் சொந்தம்னு சொன்னாலே ஆயிரத்தெட்டு யோசனை அவங்க மனசுக்குள்ள வரும். ஸோ நார்மலா போய் என்னால் எதுவும் சொல்ல முடியல. அதனாலதான் ஒரு டாக்குமெண்ட்டை நீட்டினேன். எப்படியோ அவங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கே அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் 6 மாசம் டைம் ஆயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்கேன் டாக்குமெண்ட். ஸோ அந்த வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு அடுத்த அடியை நான் கொடுக்கணும். ஐ மீன் ஹாஸ்பிட்டல் கீழே இறக்கணும். அப்போ இதுக்குள்ள எனக்கு கண்டிப்பா டைம் வேணும்ல. ஸோ என்ன பண்ணலான்னு நான் ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கேன். என்ன இது வரைக்கும் நீங்க என்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி உங்களுக்கு அதை நான் செய்ய மாட்டேன்னு எனக்காவது ஹோப் கொடுத்துருக்கேனா? இல்ல அதே மாதிரி தான் இந்த விஷயமும். அப்ப நான் மறுபடியும் சொல்றேன், இந்த உலகத்துல எனக்கு உங்களை தவிர வேற எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாதுப்பா. ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. என்ன இது உடனே முடிகிற விஷயம் கிடையாது. ஆனா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலை உங்களுக்கு நான் கைப்பற்றி கொடுப்பேன். அதுக்காக தானப்பா உள்ள போயிருக்கேன். நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது உதயா. எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் வேணும், அவ்வளவுதான். நான் முடியாதுன்னு சொல்லல, கண்டிப்பா முடியும். ஆனா எனக்கு டைம் வேணும்ப்பா. டைம் கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம கரெக்டான ப்ரொசீஜரோட அதை உங்களுக்கு நான் கைப்பற்றி கொடுப்பேன். சரி மைண்ட்ல வச்சுக்கோ. என்ன அது பரம்பரை சொத்தாகட்டும் இல்ல எந்த சொத்து வேணாலும் இருந்துட்டு போகட்டும். என்ன எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. அவங்க இன்னும் ஒரு இடத்துல அசிங்கப்படுத்திருக்காங்க. அசிங்கப்படுத்தினதுக்கு அவங்க அவமானப்படணும்ல. அதுக்காக தான் அவங்க சொத்தா நினைக்கிறேன் இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு வேணும்னு நான் கேட்கறேன். நான் அசிங்கப்பட்டதை நீ தொடக்கணும்னு நினைக்கிறல்ல, அப்போ எனக்காக இது பண்ணணும் உதயா. நீ எனக்கு எல்லாமே புரியுது. என்ன நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்னை நம்பிட்டீங்கல்ல, எல்லாத்தையும் பர்ஃபெக்டா முடிக்கிறேன். சரிப்பா நான் வரேன். சரி உதயா.
என் லைஃப்ல எல்லா விஷயத்துலையும் ஒரு க்ளூ கிடைச்சதுன்னா அதை பிடிச்சி நான் மேலே போயிட்டேன். என்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்கிற லெவலுக்கு இப்போ வந்து நான் நிற்கிறேன். ஆனால் என் லைஃப்லே என்னை தோக்கடிச்ச ஒரே விஷயம் நீ மட்டும்தான். உன் விஷயத்துல மட்டும் எனக்கு ஒரு க்ளூ ஒரு ஹிண்ட் கூட எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. அது ஏன்னு எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல. எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை ஆ? என் லைஃப்ல எமோஷனல் லவ் ஃபீலிங்ஸ் இந்த மாதிரி எதுக்குமே இடம் இல்லை. இன்னும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். எதுக்குமே நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்தது கிடையாது. என் லைஃப்ல என்னால மறக்க முடியாத ஒரு விஷயமா நீ மட்டும்தான் இருக்க. வானத்துல உள்ள மேகம் எப்படி நகர்ந்து நகர்ந்து போகுதோ அதே மாதிரி தான் நீயும் நகர்ந்து நகர்ந்து போற. ஆனா எங்க இருக்க, என்ன பண்ற, எதுவும் தெரியல. ஏன் என் வாழ்க்கையில வந்து இப்படி கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிட்டு இருக்க? இதுல உனக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குது? உன்னை ஒரு டைம் பார்த்திருப்பனா, ரெண்டாவது டைம் உன்கிட்ட பேசியிருப்பனா, அஞ்சாவது டைம் என் கூட வாழ்ந்துட்டே போயிட்ட நீ. ஆனா ஏன் போன? ஏன் வாழ்ந்துட்டு போன? அதுக்கப்புறம் நீ எங்க போன, என்ன ஆனன்னு என்னால யோசிக்கவே முடியல. அவ்வளவுதான். சுவாச காற்று வரும் பாதை பார்த்து உயிர் தாங்கி நான் இருப்பேன். மலர் கொண்ட பெண்மை வாராமல் போன மலை மீது தீ குளிப்பேன். ஒரு காலத்துல என் பொண்ணு அங்க இங்கேயும் அழகா ஓடிக்கிட்டு இருந்தா. கால்ல சலங்கை கட்டி அழகா டான்ஸ் ஆடினா. அப்படி இருந்து என் பொண்ணு எப்படி உட்கார வச்சுட்டாங்களே, ஒரு இடத்துலயும் போக முடியாத அளவுக்கு. என் பொண்ணு எப்படி இருந்தவ, ஆனா இப்ப அவ எப்படி இருக்கா? அவளுக்கு ஒரு வாழ்க்கைய நம்ம தேடி போனாலும் கிடைக்க மாட்டேங்குது. அவளும் ஒத்துக்க மாட்டேங்கிறா. ஆனா இவளை தேடி எத்தனை பேர் வந்துட்டாங்க, ஆனாலும் வேணாம் வேணான்னு ஒதுக்குறா. வயிற்றுல 10 மாசம் சுமந்து பெத்த பொண்ண இப்படி ஒரு சூழ்நிலையில நடக்க முடியாம பாக்குற அப்பா அம்மா யாரும் இருக்க கூடாது. எங்களுடைய இந்த கொடுமை போயிரட்டும். என் கடவுளே, உனக்கு கண்ணே கிடையாதா? நல்லவங்களை மட்டும்தான் சோதிப்பியா? என் பொண்ணு என்ன பாவம் பண்ணா? அவளுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை. ஆடிட்டு இருந்தவளை இப்படி உட்கார வச்சுட்டியே. என்னம்மா எதுக்கு இங்க வந்து அழுதுட்டு இருக்க? நான் வேலைக்கு போன டைம் ஆச்சுன்னு சொல்லி தானே உன்னை சமைக்க சொன்னேன். இப்ப எதுக்கு இங்க வந்து நிக்கிற? இல்ல, போட்டோல தூசி ஆரம்பிச்சால தொடக்க வந்தேன். மா நீ பாரு, கடவுள் என்கிட்ட இருந்து தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் எடுக்கல. என்ன, என் கால் மட்டும் தானே பறிச்சிருக்காரு. அதுவும் டெம்பரவரி தாம்மா. மொத்தமாக ஒன்றும் என் கால் போகலை. என்ன, நான் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் என்னோட காலை பார்த்துட்டு எனக்கு சில டாக்டர்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இது இப்படியே கிடையாது, சீக்கிரமாக உங்கள் காலை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய ஹோப் கொடுத்துருக்காங்கம்மா. என்னால் நடக்க முடியும், இது மைனர் ஃபால்ட்டு தான் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்கம்மா. இங்கே பாருமா, நான் எதுக்காக எந்திரிச்சு நிற்கிறேனோ இல்லையோ, ஆனால் நான் விருப்பப்பட்டு கற்றுக்கிட்ட என்னோட கலைக்காக கண்டிப்பாக நான் திரும்ப வருவேம்மா. பேக் டு ஃபார்ம் கண்டிப்பாக வருவேன். உன் பொண்ணு திரும்பவும் நடனம் ஆடுவா. நீ பேனா பாரு, நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் அரங்கேற்றம் பண்ணுவேன். லைஃப்பில் என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு கற்றுக்கிட்டது என்னோடய கலை மட்டும்தான். என்ன, அந்த கலையை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் இழக்க மாட்டேம்மா. நீ ஒன்றும் கவலைப்படாத. ஏன்னா கண்டிப்பாக நான் அரங்கேற்றம் பண்ணுவேன். நீயும் அதை பார்ப்ப. அப்போ பார்த்து கை கட்டி சிரிப்பம்மா. நீ இந்த மாதிரி லெக்குக்கு பார்க்குற டாக்டர்ஸ் எல்லாமே நான் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்க தான் செய்கிறாங்க. ஏன்னா எல்லார்ட்டையும் நான் பேசிட்டு தான் இருக்கேன். அவங்க சீக்கிரமாகவே ஒரு ஆப்ரேஷன் மாதிரி பண்ணி சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத. திரும்ப நான் எந்திரிச்சு கண்டிப்பாக என்னோட கலையை நான் அரங்கேற்றம் பண்ணுவேம்மா. பாரதி, ரொம்ப நாள் கழிச்சு உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல வார்த்தை வந்திருக்கு. வாழ்க்கையை வாழணும்னு நீ ஆசைப்படலை, ஆனால் நீ கற்றுக்கிட்ட கலையை திரும்ப பண்ணணும்னு நீ ஆசைப்பட்டிருக்கல. அதுக்காகவே உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். சரிம்மா, அம்மா சமைச்சிட்டேன். நான் டிஃபன் பாக்ஸை பேக் பண்ணுறேன். நீ சாப்பிட்டுட்டு கிளம்பு. என்ன? சரிம்மா. நடக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது, பேசணும்னு ஆசையாக தான் இருக்குது, சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் என்னால் எதுவும் முடியல. ஏன் கடவுள் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கணும்? இது வரைக்கும் நல்லா தானே இருந்தேன். இப்போ ஏன் மறுபடியும்
எனக்கு வழியை தராரு. நான் பாட்டுல தனியா இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டேன். இப்பயும் அந்த தனிமைக்குள்ள ஒருத்தவங்க வரணும். ஏற்கனவே ஒரு தடவை வந்துட்டு போனதுக்கே என்னால் அதை தாங்கிக்க முடியல. இப்ப ஏன் மறுபடியும் வராங்க? மொத்தமா என்ன உயிரோட வச்சு புதைக்கவா? இப்ப வந்ததெல்லாம் சரிதான். வந்த வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான், நான் ஏத்துக்குவேன். ஆனா அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அதனாலதான் வேலைக்கு நிக்கிறேன். டைம் ஆயிடுச்சு. அக்காவுக்கு ஒர்க் முடிஞ்சிருக்குமா? கால் பண்ணலாமா வேண்டாமா? சரி ஓகே. எவ்வளோ நேரம் தான் நிற்கிறது? புதுசாக வேற காலேஜுக்கு போகிறோம். கரெக்டாக டைம் எல்லாம் கீப் அப் பண்ணலாம்ல. எந்த காலேஜ்னு வேற தெரில. எந்த காலேஜ்னு தெரிஞ்சால் கூட நாமளே போயிருந்துருக்கலாம். சரி அக்கா கால் பண்ணி கேட்கலாம். ஓகே மகதி, நான் சொன்ன ஸ்கேன்லாம் எடுத்துருங்க. ஓகேவா? ஓகேங்கம்மா. ஐயோ மறந்துட்டேன். என்னாச்சுங்க மேம்? ஸோ ஒன்றும் இல்லை மகதி, நீ ஸ்கேன் கொண்டு போய் எடு. அதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? சீஃப் டாக்டர் எங்கே இருக்காருன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வர முடியுமா? மேம் எதுக்கு? இல்லை நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போது நான் அவர்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்கணும். அதுக்காக தான். ஏதாவது கேஸில் இருந்தானா டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நான் சிஓ கிட்ட சொல்லிட்டு போகிறேன். இல்லைனா இதுக்கு ஏதாவது பஞ்சாயத்து வைப்பாரு. அதுக்காக தான். அப்போதான் இயரில் ஒரு கேஸ் பார்த்துட்டு இருந்தாரு. இப்போ ஃப்ரீயாக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் வேணா அவர்கிட்ட சொல்லட்டுமா மேம்? இல்லை வேண்டாம் வேண்டாம். நீ போய் சொன்னது கரெக்டாக இருக்காது. நானே கேட்டுட்டு இப்போ கொஞ்சம் வெளியே போகணும். ஓ ஓகேங்க மேம். அப்போ நீங்கள் போய் கேளுங்க. நான் போய் ஸ்கேனுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆனால் மேம் உங்களை தான் ஒரு கேபினுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரே. இல்லை எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஏன் உங்கள் சீஃப் டாக்டருக்கு அவர் சொன்னபடி எல்லாமே கரெக்டாக தான் இருக்கணுமா? ஒரு அர்ஜென்ட் ஒரு பர்சனல் இதுனா வந்து அவர்கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாதா? இதெல்லாம் எதுவும் சரி கிடையாது. அதெல்லாம் என்ன நடந்தாலும் சரி, நான் போய் பேசிக்கிறேன். மகதி அப்படி இந்த இடத்த விட்டு சார். ஓகேங்க மேம். நான் இது சொல்லலை. நான் வரேங்க மேம். ஸோ இப்போ அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்கறதுக்குள்ள எனக்கு உயிரே போயிடும். என்ன ஏதுன்னு நோண்டி கேள்வி கேட்பானே. வர வழி இல்லை அபி. இப்போ உனக்கு கண்டிப்பாக தேவை இருக்கு. அதனால போயிட ஆகணும். ஹலோ ஷர்மி. ஹலோ அபி. சாரி அபி, பிஸியாக இருந்துட்டியா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு கேஸ் விஷயமா இந்தியன் டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அதான் ஃபோன் எடுக்கல. சரி எங்க கிளம்பிட்டியா? நான் கிளம்பிட்டேக்கா. நம்ம வீட்டோட பஸ் ஸ்டாப்பில் தான் வந்து நிற்கிறேன். நீ வந்தீங்கன்னா நான் பஸ் ஸ்டாப்பில் வரேன். இல்லைன்னா என்ன காலேஜ்னு சொல்லு. அந்த காலேஜுக்கிட்ட நான் வந்து இறங்கிடுறேக்கா பஸ்ஸில். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ பஸ் ஸ்டாப் வந்துட்டல, எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடு. நான் போய் ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். இன்னும் நான் பர்மிஷன் கேட்கல. ஆக்சுவலாக நான் மறந்துட்டேன்டி. இங்கே இருந்த பிஸியில் உன்னை காலேஜ் கூட்டு போகணுங்கிறதே நான் மறந்துட்டேன். 10 மினிட்ஸ் மட்டும் அங்கேயே வெயிட் பண்ணேன். உட்காந்துட்டு நான் வந்துடுறேன். பஸ்லலாம் ஒன்றும் வர வேணாம். உனக்கு காலேஜ் தெரியாது. நானே வந்து கூட்டிகிட்டு போகிறேன். ஓகேக்கா. ஆனால் ஏதாவது இம்பார்ட்டண்டான கேஸ் இருந்தா நீ பாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இன்னும் கூட லேட்டாக போயிடலாம். அப்புறம் சீஃப் டாக்டர் ஏதாவது சொல்லிட போகிறாருக்கா? ஏம்மா லேசனா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்லிட்டு வரேன். நீ வை. ஓகேக்கா. ஓகே ஷர்மி, ஒரு 10 மினிட்ஸ் நான் வந்துடுறேன். பாய். இப்போ எதுவும் இம்பார்ட்டண்டான கேஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் இன்டர் டாக்டர்ஸை வச்சு மேனேஜ் பண்ணிப்பாங்க. சரி வேறு வழி இல்லை. இப்போ போய் கேட்டு தான் ஆகணும். என்னென்ன பேசுவானோ. சரி போவோம். என்ன பண்ணுறது அபி, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். எந்திரி. எதுவுமே சரியில்லை. என் ஹாஸ்பிட்டல் நடத்துகிற விதமே சரியில்லை. பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது, ஹாஸ்பிட்டலை ரன் பண்ணுறது, மெடிசன்ஸ் எல்லாம் மாற்றி போடுறது, இந்த மாதிரி எக்ஸெட்ரா சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். நான் அந்த மாதிரி எதுவுமே சரியில்லை. ஸோ ஹாஸ்பிட்டல் எப்படி நடத்தணும்னு உனக்கு நான் சொல்லித்தரேன். யாருவன்? யார் ஹாஸ்பிட்டலுக்கு யார் உரிமை கொண்டாடிட்டு உள்ள வர்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. முதல்ல இவன் போர்டு மெம்பரா வர்றதுக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்கு? எப்படி இவன் உள்ள வந்தான்? ஏற்கனவே வாழ்க்கையே பிரச்சனை தான். இதுல ப்ரொஃபஷனலாவும் பிரச்சனை கொடுக்கறதுக்குன்னு அந்த கடவுள் எனக்குன்னு எல்லாத்தையும் அனுப்பி வைப்போம் போல. ஆனா நான் கஷ்டப்பட்டு உருவாக்குன இந்த சாம்ராஜ்யத்தை எவனுக்கும் விட்டு தர மாட்டேன். ஏற்கனவே பெரியப்பான்னு பேர் சொல்லிட்டு தெரியற ஒருத்தரே இந்த ஹாஸ்பிட்டல் அடையணும்னு அவ்வளவு ஆசைப்பட்டுட்டு கங்கணம் கட்டிட்டு அலையிறாரு. அவருக்கே ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது நீ எவன்டா உள்ள? ஆளும் தெரியாம காலை விட்டுட்டுடா. என்ன
உனக்கு ஆழத்தையும் நான் தான் காட்ட போறேன், அதோட தண்ணி மட்டத்தையும் நான் தான் காட்ட போறேன். எவன் ஹாஸ்பிட்டல் எவன் உரிமை கொண்டாடுறது? ஆ? வரவன் போறவனும் உரிமை கொண்டாடுறத ஹாஸ்பிட்டல் கட்டி காலங்காலமா நடத்திட்டு வரமா? ஹ, சுத்த நான்சென்ஸா இருக்கு. ஸோ முதல்ல அப்பா ஏன் அப்படி சொன்னார்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு ஒரு வழி பண்றேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ அபி, தப்பான நேரத்துல வந்துட்டியோ? இப்போ ஏன் இது மூஞ்சி இப்படி வச்சுட்டு உட்காந்துருக்கு? ஸோ வழக்கம் போல எவனும் டென்ஷன் படுத்திட்டான் போலயே. அந்த டென்ஷன் இப்போ ஏன் மேல கட்டுவான்? அபி, நீ எதுக்கு கோவப்படுற? நீ எதுக்கு கோவப்படக்கூடாது. ஏதாவது பேசினா திருப்பி பேசி விட்டுரு. ஏன் உனக்கு என்ன பாய் இல்லையா? மூஞ்ச பாரு, எப்ப பாரு கரட்டி மாதிரி வச்சுக்கிறது. நீங்களா? நீங்க எதுக்கு என் கேபினுக்கு வரீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ எனக்கு தேவை இருந்துச்சு, அதனால வந்தேன். சும்மா எதுக்கு எடுத்தாலும் வராத போகாத அப்பெல்லாம் ஒரு சீஃப் டாக்டர் சொன்னா எந்த ஒரு டாக்டர் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அது மற்றவங்களுக்கு, உங்களுக்கு இல்லை. என்ன நான் சொன்னா நீங்க கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். எதுக்கு நீங்க சொன்னா நான் கேட்கணும்? இங்க பாருங்க, மத்தவங்கள மாதிரி நான் இங்க வேலை செய்யற ஒரு டாக்டர் மட்டும்தான். என்ன உங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறேனே, நீங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்கணும்னு இந்த அவசியமும் கிடையாது. வேர்க்கு நீ கடுப்புல தான் இருக்க. நான் திரும்ப திரும்ப அது கடுப்பு கிளப்பாத. இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு பர்மிஷன் வேணும். பர்மிஷனா? எதுக்கு பர்மிஷன் கேட்குறா? ஓ, இன்னும் பர்மிஷன்லாம் கேட்கணும்னு ஞாபகம் இருக்கும். என்ன அபிநயா முறைக்கீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசணும். ஓகே? அப்படியா? ஒரு நிமிஷம். When the bass drops, you know what to do. When the beat drops, you know what to holla, 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 baby, holla at this thug. Holla, 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 baby, holla at this thug. Yeah, 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 yeah. Whoa, இப்போ சொல்லுங்க, நான் கேட்குறேன். திமுரு பிடிச்சவன் இவ்வளவு நார்மலா தான் உட்காந்துட்டு இருந்தான். என்னை பார்த்த உடனேதான் அப்படியே காலை விடுக்கு கால் மேல போகும். காலை வெட்டுறேன் இரு. மனசுக்குள்ள என்ன திட்டினது போதும். நேர்லயே பல வேர்டு சொல்லி என்னை திட்டிட்டீங்க. இதில் மனசுக்குள்ள வர எதுக்கு திட்டுறீங்க? சொல்லுங்க, எதுக்கு பர்மிஷன் வேணும்? பாருங்க, உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணல எனக்கு டைம் இல்லை. ஏற்கனவே எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு கொஞ்சம் வெளியே போகணும். ஸோ எனக்கு ஒரு 1 hour பர்மிஷன் வேணும். என்ன டாக்டர், உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே இல்லையா? இயர்ல எத்தனை பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு உங்களுக்கு உங்க வேலை முக்கியம்னு போறீங்க. ஒரு வேலை உங்களுக்கு வேலை முக்கியம்னா ஒரு நாள் ஃபுல்லா லீவ் எடுத்துக்கணும். லீவ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க ஒர்க்கை முடிச்சுட்டு வந்திருக்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துட்டு 1 hour பர்மிஷன் கேட்டாலும் தர முடியாது. டேய் இங்கே பாரு, நீ சீஃப் டாக்டராக இருக்கிறதுனால தான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு போகணுன்னு வந்தேன். என்ன இல்லைன்னு வச்சுக்கோயேன், உன்ட்டெல்லாம் கேட்கறேன்னு அவசியமே எனக்கு கிடையாது. நேராக போய் நான் சிஓ சார் கிட்ட கேட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஓ, சிஓ சார் கிட்ட போங்க, போய் கேளுங்க அபிநயா, போங்க. நீங்க போய் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டாலும் அவர் என்கிட்ட தான் அனுப்புவாரு. ஏன்னா ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கவன் நானு, எல்லாம் என் பொறுப்பு. இப்போ நீங்க நிக்கிறதுல இருந்து நடந்து போற வரைக்கும் எல்லாம் எந்துதான். ஓகே? என்கிட்ட சொல்லாம என்கிட்ட பர்மிஷன் வாங்காம உங்களால ஒரு குண்டூசி கூட நகர்த்த முடியாது. போய் சிவா சார் கிட்ட கேளு, போடி. என்னடா திமிரு காட்டுறியா? இங்கே பாரு, இந்த திமிர்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் பாட்டில் 7 இருந்தேன். இப்போ நீ தான் வந்து பர்மிஷன் சொல்லி கேட்ட. என்னால கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். இப்போ சிவா சார்கிட்ட கேட்டுக்கிறேன்னு சொன்னேன். போய் கேளுன்னு தானே சொன்னேன். வேற என்ன சொன்னேன்? இதுல என்ன திமிர் இருக்கு? இங்கே பாரு, அங்கே போய் நான் கேட்டாலும் எனக்கு பர்மிஷன் கிடைக்கும். நீ இந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர் உனக்கு மரியாதை கொடுக்கணுன்ற எண்ணத்தில் மட்டும்தான் இப்போ உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்க வந்தேன். கடைசியாக கேட்குறேன், கொடுக்க முடியுமா முடியாதா? கொடுக்குறேன், பட் உண்மையை சொல்லிட்டு தான் போகணும். எங்க போற? ஏய், உன்கிட்ட எதுக்கு நான் சொல்லணும்? இது என்னோட பர்சனல். நீ எதுக்கு தலையிடுற? தலையிடுறதுக்கு நீ ஃபர்ஸ்ட் யாரு? யா அபிநயா, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? டேய் வேணாம், என்ன கோவப்படுத்தாதடா. ஆக்சுவலா டாக்டர் அபிநயா, இப்போ வரைக்கும் உங்களை நான் கோவப்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை. ஆனா நீங்க கோவப்படுத்துறேன்னு சொல்லும் போதுதான் உங்களை நிஜமாவே கோவப்படுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஸோ உங்களுக்கு எதுக்கு பர்மிஷன் வேணும், அதுவும் 1 hour வேணும்னு என்கிட்ட உண்மையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க கிளம்புங்க. பாரு, நான் உங்ககிட்ட பர்மிஷன் மட்டும் தான் கேட்க வந்தேன். நான் இங்கே தான் போறேன் இப்படி தான் போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு நான் வரல. என்ன
பர்மிஷன் கொடுக்க முடியுமா முடியாதா? என்ன பக்கத்துல வரான்? என்ன எதுக்கு பல்ல பல்ல காட்டுற? இல்ல உங்க நேரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்கிட்ட எதுக்கு நீங்க சொல்லிட்டு போகணும்னு நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா, அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா கண்டிப்பா நீங்க என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். சொல்லுங்க, எங்க போறீங்க? எதுக்கு 1 hour பர்மிஷன் வேணும்? டேய், நீ என்ன பேஞ்சு போற ரெக்கார்டடா? உன்கிட்ட தான் சொல்றேன்ல. நீ பாரு, நான் எங்க போறேன், என்ன பண்றதா உன்கிட்ட சொல்லிட்டு போறேன்னு அவசியம் கிடையாது. நான் சொல்லிட்டேன். எனக்கு 1 hour பர்மிஷன் கொடுக்க முடியுமா முடியாதா? அதை மட்டும் சொல்லு. உன்கிட்ட வந்தாலே எனக்கு டென்ஷன் தான்டா. அப்புறம் எதுக்கு அபிநயா வந்தீங்க? டென்ஷனும் தெரிஞ்சு வரலாமா? இங்க பாரு, நான் 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லியிருந்தேன். உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணி எனக்கு 5 நிமிஷம் போயிடுச்சு. நான் 5 மினிட்ஸ்க்குள்ள இருந்து நான் போகணும். தயவு செஞ்சு பர்மிஷன் கொடு. என்ன இப்படி கெஞ்ச விட்டு சாவடிக்காத. என்ன அள வச்சு பாக்குறதுலயும் என்ன கோபப்படுத்தி பாக்குறது உனக்கு அவ்வளவு சந்தோஷம்? அதுதானே உனக்கு பிடிச்சிருக்கு? ஓ அப்படியா? நீங்க சொல்லிதான் தெரியுது எனக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு. ஆனா அபிநயா, எனக்கு எதெல்லாம் பிடிக்கும் எதெல்லாம் பிடிக்காதுன்னு என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன? ஐயோ, ஏன்டா அப்படி என்ன சாவடிக்கிற? நீ பர்மிஷன் கொடுத்து தொலையேண்டா. நான் சைன் பண்ணிட்டு போய் வேண்டாம்லனா? எங்க என்ன மீறி இந்த கேபினை விட்டு என்ன வெளியே போய் ரிசப்ஷன்ல சைன் பண்ணிட்டு தைரியமான ஆளா இருந்தா போடி பார்க்கலாம். டேய், உன்ன ஏய், நானும் பார்த்துட்டே இருக்கேன். என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்ன உன் மனசுல பெரிய இவன் நினைப்போ? சரி, சீஃப் டாக்டர் ஆச்சே, கொஞ்சம் வந்து மரியாதை கொடுத்து பர்மிஷன் கேட்டு போலான்னு வந்தா உன் இஷ்டத்துக்கு ஓவரா பேசுற. ஏன் நான் எங்க போறேன்னு உன்கிட்ட சொல்லிட்டு தான் போணுமா? இல்லனா நான் போவே கூடாதா? ஏய், என்ன நான் சீஃப் டாக்டர், என்ன இப்படி கழுத்தெல்லாம் பிடிக்கிறா? என் சட்டையோட காலர்ல பிடிச்ச சிச்சி, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. கையெடு முதல்ல. முடியாதுடா, நான் அதுக்கு எடுக்கணும். இங்க பாரு, நான் கடைசியா கேக்குறேன். இப்போ என்ன விட முடியுமா முடியாதா? அபிநயா, விட முடியாது. மவனி உன்ன தாவணி நழுவினாள் இதயமும் நழுவுதே அசந்ததும் முன்விழி அழகினை திருடுதே ஓவியத்தை திரைமறைவில் ஒளித்து வைப்பதே நம்மா காற்று மலை சாரலிலே நனைய விட்டால் நியாயமா ரசிக்க வந்த ரசிகனின் விழிகளை மூடாதே விழியை மூடும் போதிலும் விரல்களாலே தேடாதே சிலையில வீடு கட்டவா சிந்து வசிக்க ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க முக்குத்தியின் நிழல் வந்து தீபம் ஏற்றிக் கொண்டு போக சுக்குகின்ற வெட்கம் புது வண்ண கோலம் ஒன்று போட என்னை நான் உன்னிடம் அள்ளி கொடுக்க விடு விடு. நானே விட மாட்டேன்னு சொல்றேன். கொஞ்சம் கீழே பாரு. ஐயோ, விடு, நானே எடுத்துக்குவேன். எல்லாம் நேரம். நீ அப்பதே என்ன விட்டுருந்தனா நான் பாட்டுல பேசாம போயிருந்திருப்பேன். இதெல்லாம் தேவையா? எப்படிதான் போய் எடுக்கிறது? நல்லா சிக்கியிருக்கு. எப்படி எடுக்கிறதுனே தெரியல. யார் கூட போய் சிக்கணும்னு செட்டஸ்கோப் கூட அறிவில்லாம போயிடுச்சு. உயிர் இருக்கிற ஜீவனுக்கு தான் கொடுப்பன கிடையாது. உயிர் இல்லாத அந்த ஜீவன் அது ஒன்னா இருக்கட்டும்னு அது ஆசைப்பட்டிருக்கோம் என்னமோ. என்னது? இல்ல இல்ல, நான் ஒன்னும் சொல்லல. நான் வேணா எடுத்து விடட்டுமா? நோ தேங்க்ஸ், நானே எடுத்துப்பேன். ஓகே ஓகே, எடுங்க எடுங்க. இந்த நேரம்னு சொல்லுவாங்களே, அது இதுதான். நம்ம 2 பேத்துக்கும் வயசு மட்டும்தான் அப்படி ஆகியிருக்கு. ஆனா நான் உன் மேல வச்சிருந்த காதலும் நீ என் மேல வச்சிருந்த காதலும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அதுக்கு வயசும் ஆகல, இதுக்கு மேலேயும் ஆகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நீ என்னை நெருங்கி நிற்கிற இந்த ஒவ்வொரு நிமிஷமும் உன் மூச்சு கத்து என் மேலே படும்போது அந்த ஃபீலை என்னால் வார்த்தையால சொல்லவே முடியல. அபி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இவன் இவன் உனக்கு துரோகம் பண்ணவா அபி? இவங்கிட்ட இவ்வளவு நெருக்கமாவா? முதல்ல இவனை விட்டு விலகணும். எப்படி இன்னைக்குள்ளே எடுத்துருவீங்களா? அதான் எடுக்க முடியல. ஹெல்ப் பண்ண என்ன குறைஞ்சிருவியா? நான் ஹெல்ப் பண்றேன்னு தான் சொன்னேன், நீ தான் வேணான்னு சொன்ன. அதனாலதான் நான் பாட்டில் இருக்கேன். நான் வேணான்னு சொன்னா அப்படியே விட்டுருவியா? எடு. சரி, எடுக்கிறேன். பிச்சிட போற மெதுவா. அவ்வளோதான்,
எடுத்தாச்சு. இதுக்கு போய் ஓவரா பண்ணி இதை முன்னே நீ என்கிட்ட இடியடித்தும் மழையடித்தும் அசையாமல் நின்றிருந்தோம். என்றேனோ நம் மூச்சும் வெண்காற்றில் நினைந்து விட்டோம். இதயம் ஒன்றாகி போனதே, கதவே இல்லாமல் ஆனதே. இனிமேல் நம் வீட்டிலே பூங்காற்றுதான் தினம் வீசுமே. விடு. சாரி, தெரியாம சட்டையை பிடிச்சிட்டேன். தேவையில்லாததெல்லாம் நடந்துருச்சு. சாரி. இப்போ நான் கண்டிப்பாக போகணும். எனக்கு 1 ஹவர் பர்மிஷன் வேணும். கொடுக்க முடியுமா முடியாதா? ஒருவேளை உங்களால் கொடுக்க முடியலனா நான் போய் சார்கிட்டே கேட்டுட்டு போகிறேன். கண்டிப்பாக இப்போ நான் போய் தான் ஆகணும். நானும் கொஞ்சம் ஓவரா நடந்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி. போலாம். இதை முன்னே சொல்லியிருந்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ஆகியிருக்க வேண்டிய வேலை கிடையாது. இப்படி என்னதான் சந்தோஷம் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. ஏன் நீ சந்தோஷமா இல்லையா? மைண்ட் இட். நான் வரேன். மாமா, ஆக்சுவலாக நம்ம கொடுத்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கான டேட்டு இன்னையோட முடியுது மாமா. நானும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏ டீம் பர்ஃபெக்டாக முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பி டீம் தான் என்ன கதைன்னு எனக்கு தெரியல. ஏ டீம்ல யார் மாமா? ரங்கநாதனை விட்டுருக்கீங்க. அவர் பர்ஃபெக்டாக முடிக்காமல் என்ன பண்ணுவார்? நேற்று தான் ஃபைல்ஸ்லாம் கொண்டு வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட்ஸ்க்கான அந்த ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் இருக்குன்னு சொன்னாங்க. அதையும் முடிச்சிட்டாங்கன்னா கொண்டு வந்து சப்மிட் பண்ணிடுவாங்க. அப்புறம் என்ன, யார் ஜெயிச்சாங்கங்கிறதான் இம்பார்ட்டன்ட். பி டீம்ல வெண்பா தானே ஹெட்டு. என்ன பண்ணா தெரியல, எனக்கு எந்த நியூஸுமே வரல. வந்து அவங்க ஃபைல் கொடுத்து சப்மிட் பண்ணால் மட்டும்தான். இன்னைக்கு காலையில் வந்து ஒரு ஃபைல் கொடுத்தாங்க. அது இன்னைக்கு முடிச்சதா சொல்லி 3 மணிக்கு மேலே இன்னைக்கு ப்ராஜெக்டவே கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. சரி பார்க்கலாம். ஆனா ப்ராஜெக்டோட அவுட்புட் ஒழுங்கா வரல, அப்பா கோலகாரன் ஆயிடுவாரு. உனக்கு தெரியும்ல. எல்லாம் சொல்லி தான் வச்சிருக்கேன். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க வெண்பா, உங்களுக்கு 100 ஐஸ். இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தேன். நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் எனக்கு 100 ஐஸ் தான் மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. இல்லை மேம், பேண்ட்டுக்குள்ள எலி பூந்துருச்சு அதான். நல்லா வாய் பேசுறீங்க. இந்த வாய் திறமை ஒர்க்ல இருந்தா பரவாயில்ல. என்ன, இன்னைக்கு தான் ப்ராஜெக்ட் லாஸ்ட் டேட் தெரியுமா? நாளைக்கு 2 டீமோட ஃபைலையும் சிஓ ரூம்ல சப்மிட் பண்ணணும். யாரு கரெக்டா பர்ஃபெக்ட்டா முடிச்சிருக்காங்கங்கிறது நாளைக்கு தான் தெரியும். ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? இன்னைக்கு 3 o'clock டைம் முடிஞ்சுது. ஏன் மேம், எனக்கு ஒரு டவுட்டு. இங்க என்ன ஸ்கூலா நடத்திட்டு இருக்காங்க, இல்லை நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேனா? எதுக்கு வந்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி திரும்ப திரும்ப வந்து ஒப்பிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ஏய் என்ன? இல்லை மேம், நான் இப்போ பேசினா தேவையில்லாம ப்ராப்ளம் வரும். ஆக்சுவலாக நான் ஃபைல் சைன் வாங்க தான் வந்தேன். நான் சாரை பார்த்து சைன் வாங்கிட்டு நான் போயிடுறேன். அந்த வேலையை மட்டும் பாரு. என்ன தேவையில்லாத இன்னொரு பேச தேவையில்ல. ஜனனி, எதுக்கு தேவையில்லாத ஆர்கியும்? வழிவிடு. சைன் வாங்க தான் வந்திருக்காங்க, வாங்கட்டும். போ. இப்போ நான் அமைதியாக இருப்பேன். நாளைக்கு தான் உன் கதையே இருக்கு. என்ன? மேம், அதை நாளைக்கு பார்க்கலாம். கொஞ்சம் தள்ளுங்க. என்ன? சிஓ சாரு என்னை நம்பி கொடுத்த வேலையை நான் சூப்பராக முடிச்சிட்டேன். எல்லாமே கம்ப்ளீட்லி ஓவர். நான் இன்னைக்கு மார்னிங் உங்ககிட்ட சைன் பண்ண வந்த ஃபைலும், இப்போது நான் ப்ராஜெக்ட் முடித்த ஃபைலும், எங்கள் டீமோட மொத்த ஃபைலும் ஒரே ஃபைலில் டாக்குமெண்ட் மாதிரி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் சைன் பண்ணிங்கன்னா நான் சப்மிட் பண்ணிடுவேன். கொடுங்க. இந்த கரடி கும்பனுக்கு என்ன ஒரு ஆசை? இதெல்லாம் மேனேஜராக வரலன்னு யார் எழுதா? மாமா, ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் ப்ராஜெக்ட் கேன்சல் மாமா. கேர்ஃபுல்லாக செக் பண்ணுங்க. மேம், தான் செக் பண்றாருல, நீங்க எதுக்கு இடையில நந்தி மாதிரி போறீங்க? ஏய் என்ன? இல்ல மேம், நான் ஒன்றும் சொல்லல. பரவாயில்லையே, அவுட்புட் எல்லாத்துக்கும் கரெக்டா போட்டிருக்கீங்க. மைண்ட் செட்டை கரெக்டாக ஒர்க்கில் வச்சு வேலை பார்த்தா அவுட்புட் எப்போதுமே கரெக்டாக தான் வரும். ஓகே ஓகே. இப்படி பார்த்தா நாம தான் இவகிட்ட சாரி கேட்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தோம்.
இப்ப எதுக்கு சம்மந்தம் இல்லாம ஐம் சாரின்னு ஃபைல்ல பேப்பர் வச்சு எழுதி கொடுத்துருக்கான். இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது வில்லங்க இருக்குமோ? கார்த்தி நம்பாதடா. எப்போதும் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு தான் வருவா. இன்னைக்கு என்னமோ ரொம்ப அமைதியா இருக்கா. ப்ராஜெக்ட் வேற அவுட்புட் செம்மையா கொடுத்துருக்கா. எப்படியும் இவ தான் ஜெயிப்பா போலியே. அந்த டாலர் இல்லாம ஒரு நிமிஷம் இருக்க முடியாதுன்னு சொன்னவ இப்ப என்னன்னா டாலரே இல்லாம சூப்பரா பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணிருக்கா. எப்படி இது சாத்தியம்? டே கார்த்தி, அவசரப்பட்டு டாலர் எடுத்து வச்சு மனசை கஷ்டப்படுத்திட்டியோ? இப்ப ஏன் சாரி கேட்டிருக்கான்னு தெரியல. சார், அந்த பக்கத்தையும் எதுக்கு வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? அடுத்த பக்கத்தை திருப்பி பாருங்க. ஏதோ ஹிண்ட் சொல்ல வர போல, திருப்பி பார்ப்போம். டே மரமண்டை, எது மரமண்டையா? ஒரு விஷயத்த ஒரு தடவை கொடுத்தா அதவே பார்த்துட்டே இருப்பியா? திரும்ப என்ன எதுனா திருப்பிலாம் பார்க்க மாட்டியா? தெரியும் கண்டிப்பாக நீ என் மூஞ்சை தான் பார்த்துட்டு இருப்பேன்னு. அதுக்கு தான் மரமண்டைன்னு திட்டினேன். இங்கே பாரு, நான் என் லைஃப்பில் யாரையும் இவ்வளோ கெட்ட வார்த்தைலாம் சொல்லி திட்டினது கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு உன்னை பீபர்ட் போட்டு திட்டிட்டேன். காரணம், நீ என்னை திட்டினதுனால எனக்கு கொஞ்சம் அது ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆகி நான் திட்டிட்டேன். ஆனால் யோசிச்சு பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்குன்னு எனக்கு புரிஞ்சுது. அதனால தான் சாரி கேட்கணும்னு தோணுச்சு. அதனால தான் என் சாரி கேட்டேன். இனிமே நான் அப்படி பேச மாட்டேன். நீயும் என்கிட்ட வம்பளுக்காமல் இருந்தேன்னா நானும் வம்பளுக்காமல் இருப்பேன். நீ என்னை ரொம்ப திட்டவும் தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எந்த பையன்கிட்ட இப்படி நான் பிஹேவ் பண்ணது கிடையாது. ஆனால் நான் உங்ககிட்ட அப்படி பண்ணிட்டேன். அது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால தான் வாண்டடாக சாரி கேட்குறேன். உங்ககிட்ட நேராக பேசலாம் எனக்கு பிடிக்கல, நேராக பேசலாம் எனக்கு சாரி கேட்கவும் எனக்கு தெரில. அதனால தான் நோட்டில் பேப்பரில் எழுதி கொண்டு வந்து கொடுத்தேன். ஒழுங்காக மன்னிக்கிறேன், இல்லைன்னு வையன் மன்னிக்க வைப்பேன். புரிஞ்சுதா? இப்படிக்கு வெண்பா. என்ன நடக்குதுங்க? புரிஞ்சுதா சார்? எதை புரிஞ்சுதான்னு கேக்குறா. இப்போ இந்த கேட்ட மன்னிப்பா இல்ல உள்ள இருக்க ப்ராஜெக்டா? ஐயோ ஒன்னும் புரியலையே. எல்லாமே புரிஞ்சுதான் தான் கேட்டேன். எம்மா, இந்த பொண்ணுங்க பேசுறதே ஹிண்ட் வாடுப்பா. ஒண்ணுமே புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. பொண்ணுங்க மனசுல உள்ளதை புரிஞ்சுக்கிறதுக்கு தனியா ஒரு சாப்டர் படிக்கணும் போலயே. எந்த காலேஜ்ல அந்த கோர்ஸ் நடக்குதுன்னு தெரியல, போய் படிச்சுட்டு வரணும். ஃபைல் சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா எடுத்துட்டு போவேன். சைன் பண்ணி தரணுமா? பின்ன என்ன சார், நீங்களே வச்சுப்பீங்களா? அது சைன் பண்ணி தரேன். இங்கே பாருடி, உன்னால் இந்த ஆஃபீஸில் மட்டும்தான் வேலை செய்ய முடியும். மற்றபடி என் குடும்பத்துக்குள்ளெல்லாம் உன்னால் வரவே முடியாது. அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன்னு பச்சையாக தெரியுது. நீ என்ன பண்ணாலும் சரி, என் மாமா மாதிரி இருக்கிற குடும்பத்துலலாம் உன்னால் வரவே முடியாது. என்ன, சின்ன வயசுலேருந்தே மாமாக்கு நான் எனக்கு தான் மாமான்னு எழுதி வச்சுட்டாங்க. அதை நீ வந்து அப்பள மட்டும் மாற்றவா போகிற? எதையும் பண்ண விட மாட்டேன். புடிங்க வேண்பா. நாளைக்கு ப்ராஜெக்டோட ரிசல்ட்டு ஏ டீமா பி டீமாங்கிறத ஒரு சைடு போட்டி இருந்தாலும் நாளைக்கு உங்களோட ப்ரெசன்டேஷன் வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறது தான் மெயினான விஷயம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்லபடியாக நல்லது நடக்கட்டும். தேங்க்யூ. சில காலமாய் நான் சிறை வாழ்கிறேன். உன்னை பார்த்ததால் தானே உயிர் வாழ்கிறேன். தூக்கம் விழிக்கிறேன், பூக்கள் வளர்க்கிறேன். சில பூக்கள் தானே மலர்கின்றது, பல பூக்கள் ஏனோ உதிர்கின்றது. ஏதேதோ இன்னும் வளர்த்தேன். எனக்கு தெரியும் என்பா, நீ தான் கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்டில் ஜெயிக்க போகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா என்னோட ப்ரெசன்டேஷன் அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீ தான் அதில் ஜெயிப்ப. ஒருவேளை நீ ஜெயிச்சா நான் முன்னையே சொன்ன மாதிரி உன்னோட டாலர் உனக்கு கிஃப்ட் பண்ணி உங்ககிட்ட நான் சாரி கேட்பேன். கண்டிப்பாக நாளைக்கு நான் ஜெயிப்பேனா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் என்னைக்கு என் முருகன் டாலர் என்னை விட்டு போச்சோ அன்னைக்கே சுக்குநூறாக நான் உடஞ்சிட்டேன். அன்னைக்கே நான் செத்துப்போன பணத்துக்கு ஆயிட்டேன். அதுக்கப்புறம் தேவையில்லாத சண்டையெல்லாம் நான் உங்ககிட்ட போட்டேன். என்னமோ நீ தான் என் டாலர் எடுத்து வச்சிருக்க மாதிரி. ஆனால் என் டாலர் எடுத்து வச்சவன் எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் சரி, அவன் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தான் அப்படின்னா கண்டிப்பாக அவனை நான் கொண்டு போட்டுருவேன். இவ்வளோ நாளாக என்னை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி பார்த்தவன் இன்னைக்கு கொண்டு வந்து என் டாலரை நீட்டினா நான் வாங்கிக்கணுமா? நான் வாங்கல ரெண்டாவது விஷயம். கண்டிப்பாக அவன் எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் சரி, அவனை நான் ஏற்றுக்க மாட்டேன். அவன் என் லைஃப்பில் எனக்கு துரோகம் பண்ணவன் தான். ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸோட விளையாடுறவன்
அவ்வளோ நல்லவனா இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. கண்டிப்பா நான் வெண்பாவை ஜெயிக்க விட மாட்டேன். நாளைக்கு நடக்கிற சீனே வேற. அக்கா, நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. எதுக்குக்கா இந்த காலேஜில்? ஏன் இந்த காலேஜில் படித்தா என்ன? அக்கா, எனக்கு படிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. உனக்கு அகைன் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் பயப்படுறேன். என்ன, நீ நினச்சிருந்த ஆரம்பத்தில் இந்த காலேஜில் என்னை சேர்த்து விட்டுருந்துருக்கலாம். ஏன்னா சென்னையிலேயே நம்பர் 1 மெடிக்கல் காலேஜ் அப்படின்னா அது எஸ்சி மெடிக்கல் காலேஜ் மட்டும்தான். ஆனால் என்னை கொண்டு போய் வேறு இடத்துல சேர்த்து இப்போது இங்கே கொண்டு வந்திருக்கேன். டிஸ்கண்டினியூ ஆகிட்டு தான் படிக்க வந்திருக்கேன்னு பேசுனியா? இங்கே பாரு, எல்லாத்தையுமே நான் மாமா கிட்ட பேசிட்டேன். சரியா? மாமா நீ படிக்கிறதுல எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ நல்லா படிக்கலாம். என்ன, இப்போ உனக்கு அட்மிஷன் போட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இனி ஒழுங்கா உன் கரியரை நோக்கி நீ ஓடுறது மட்டும்தான். புரியுதா? ஏக்கா, உன் வாழ்க்கையே பிரச்சனைன்னு தெரிஞ்சு மறுபடியும் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னை கொண்டு வந்து இங்கேயே சேர்த்துருக்க நீ. இங்கே பாரு, வாழ்க்கைனா பிரச்சனை இருக்க தான் செய்யும். என்ன, அதுக்காக பிரச்சனை வந்துருச்சுன்னு ஓடி போனால் மட்டும் அந்த பிரச்சனை விடவா போகுது? இன்றைக்கி ஒரு பிரச்சனை, நாளைக்கு வேறு ஒரு பிரச்சனை, அந்த மாதிரி போயிட்டே தான் இருக்கும். எல்லாத்தையும் சமாளித்து வாழ்ந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. என்ன, இப்போ என்ன, வாழ்க்கையில் எதிர்பார்க்காம நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. அதுக்காக அதெல்லாம் நடந்துருச்சுன்னு உட்காந்து மூளையில் உட்காந்துட்டு இருந்தேன்னா நான் எப்படி வாழ்க்கையை வாழ்கிறது? இல்லை, என்னை நம்பி இருக்க குட்டி தான் நான் எப்படி வாழ வைக்கிறது? அவளையும் உன்னை மாதிரி டாக்டர் படிக்க வைக்கணும் தான் வைராக்கியத்தோடு அவளை நான் படிக்க வச்சிட்ருக்கேன். ஸோ நீ எதை கவலைப்படாமல் நீ வேலை பாருண்ணா. யாருக்காக இல்லைனாலும் உனக்காக கண்டிப்பாக படித்தேன், நான் டாக்டர் ஆயிடுவேக்கா. சரி, காலேஜ் பிரின்சிபல் என்ன பார்க்கல, கரஸ்பாண்டன்ட் தானே பார்த்துட்டு வந்தோம். பிரின்சிபல் போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரி. ஆனா குட்டி, உனக்கு தைரியம் தான். அம்மா, நீ என் காலேஜுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா, நீ வந்ததுன்னு எதுவும் சொல்லல. வாட்ச்மேன் ஒன்று கேள்வி கேட்கல. அவன் சும்மாவே ஆயிரம் கிடப்பான். அவனை சமாளிச்சு எப்படி வந்த நீ? அதெல்லாம் குட்டிக்கிட்ட ஏகப்பட்ட ஐடியா இருக்கு. அதெல்லாம் ஏமாத்துற வேலையில நல்லா செய்வ தெரியுமா? அதான் நீ ஏன் கூட சேர்ந்துட்டல, அப்ப எல்லாம் வரும். சரி, என்ன ஸ்கூல் முடிச்சோன்னு வந்துட்டு போல. இன்னைக்கு என்ன சீக்கிரமா வந்த மாதிரி இருக்கு? இன்னைக்கு ஆஃப் டே தான் ஸ்கூல். வீட்டுக்கு போகாம நேரா ஒண்ணு பார்க்க காலேஜுக்கு வந்துட்டேன். உங்க அம்மாக்கு இன்னைக்கு ஆஃப் டே ஸ்கூல்னு தெரியுமா தெரியாதா? தெரியாது, போய் சொல்லிட்டேன். யாரும் ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டாங்க. குட்டிக்கு வேற ஆஃப் டே தான் ஸ்கூலாமா. இப்பதான் ஸ்கூல்ல இருந்து மெசேஜ் போட்டாங்க. சோ அவளையும் கூப்பிட போகணும். அதனால இந்த 1 ஹவர்க்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிட்டே போறேன். என்ன, வா. ஐயோ ஐயோ, வல்லே ஆள்தாமா நீ. ஒருவேளை ஸ்கூல்ல இருந்து மெசேஜ் போட்டாங்கன்னா? அப்படிலாம் போட மாட்டாங்க, யாரும் போட மாட்டாங்க. அதெல்லாம் அப்படிதான். கேட்டா அங்க போய் போய் சொல்லிடுவேன். எனக்கு இன்பா பக்கத்துல விட வேற என்ன? இன்பா நான் இன்னொரு சொல்லணும்னு இருந்தேன். அன்னைக்கு நான் கீழே விழுந்தேன்ல. ஏன் குட்டி, இதை அடிபட்டுருச்சா? ஆமா. ஏய் குட்டி, என்ன சொல்ற? ஏய் இன்பா, அதெல்லாம் அவ்வளவு சீன் இல்ல. நான் சொல்றத கேள. நான் எப்போதும் நைட்டு அம்மா வர வரைக்கும் சாப்பிட மாட்டேன். அதே மாதிரி சாப்பிடாம இருந்தேன். ஊட்டி விடும்போது அம்மா பாத்துச்சு கையில. உள்ள காய் இருக்கிறத என்ன ஏதுன்னு நோண்டி நொங்கொடுத்து என்ன ஒரு வழி ஆக்கிச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல நான் உண்மையை சொல்ல போயிட்டேன் தெரியுமா? என்னன்னு? இந்த மாதிரி இன்பான ஒரு ஃப்ரெண்டு, அவங்கிட்ட நான் பேசுறனால தான் நான் போய் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்ல போயிட்டேன். ஐயோ, அப்புறம்? ஆனா அங்கதான் நான் சொல்லவே இல்லை. என் சித்தி கரெக்டா நேரத்துல வந்து காப்பாத்திச்சு. சித்தியா? அன்னைக்கு உங்க கூட ஒரு பொண்ணு நின்னுட்டு இருந்துச்சு, புட்டி போட்டு, அந்த பொண்ணா? கரெக்டா நேரத்துல காப்பாத்தி விட்டுருச்சு. அன்னைக்கு ஒரு நாள் இப்படிதான் சண்டை போட்டுச்சு உன் கூட பேசக்கூடாதுன்னு. அப்புறம் மறுபடியும் நீ தப்பு இல்லைன்னு சொல்லி எனக்கு சப்போர்ட்ல பண்ணுச்சு. அந்த இடத்துல சித்தி மட்டும் இல்லைன்னா சத்தியமா உளறிருப்பேன். என் அம்மா மட்டும் என்ன ரொம்ப அதட்டியோ இல்ல கொஞ்சம் எமோஷனலா ஃபீல் பண்ணி என்கிட்ட கேட்டா நான் வந்து அப்படியே சொல்லிடுவேன் என்ன நடந்தாலும். தெரியுமா? என்ன குட்டி அப்படியே அண்ணனும் ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி ஒன்னே சொல்லுது. நம்ம அண்ணன் கிட்டதுல அந்த கேரக்டர் இருக்கு. யாராவது ஏதாவது எமோஷனலை காட்டி ஏதாவது பண்ணா உடனே உளறி கொட்டுற பழக்கம். ஒண்ணுமே புரியல. ஒன்னே வச்சு பார்க்கும் போதே எங்க அண்ணன் கூட கனெக்ட் ஆகுது. ஐயோ, நல்ல வேளை நான் மாட்டிக்கவே இல்ல தெரியுமா? நீ மாட்டியிருந்த என்னையும் சொல்லி முடிச்சிருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. என்ன அம்மா உன் கூட பேச வேணாம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஸ்கூலை மாத்தி விட்டுருவாங்க. அவ்வளவுதான், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. ஏன் அம்மா அப்படி இருக்காங்க? எதனால இப்படி பேசுறாங்க? அதான் இன்பா எனக்கே தெரியல. நானும் கேட்டு பார்த்துட்டு சொல்லவே இல்லை. சரி, நீ வா, அதை பத்தி பேச வேண்டாம். நம்ம அவரோட லேபுக்கு போலாம். ஏன் வேணாம் குட்டி, அங்கெல்லாம் வேணாம். அங்க உள்ள பிராக்டிகல் நடந்துட்டு இருக்கு. செகண்ட் இயருக்கு வேணாம். அதெல்லாம் முடியாது. நானும் வருங்காலத்துல டாக்டர் தான் படிக்க போறேன். என்னது டாக்டரா? ஆமா, டாக்டர் தான் படிக்க போறேன். என் அம்மா நீ டாக்டர் தான் படிக்க வைக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதனால அந்த லேப்ல எப்படி இருக்குன்னு பார்க்கணும். வா இன்பா போலாம். குட்டி, உன்கிட்ட பேசிட்டு இருந்தா வேலைக்காகாது. வா குட்டி, வேணாம். வா. ஆயாடி பெத்த புள்ள வர போற நல்ல போல யாரிவ
கையில சுத்துற காத்தாடி காத்துல ஆடுது கூத்தாடி கண்ணுல கலரா கண்ணாடி பம்புக்கு வந்து நிப்ப யாரிவ யார் இந்த தேவத ஆனந்த பூமக பால் மட்டும் இல்லையே சேட்டைக்கெல்லாம் சொந்தக்காரி யார் இந்த தேவத ஊர் கொஞ்சம் என்பவ நீ எந்த சாமி தான் என்ன பெத்த சின்ன தாயே இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஓகேல எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? எல்லாத்தையும் நான் பேசிட்டேன். உனக்கு ஓகே தானே? எனக்கு நீ எந்த பிரச்சனையும் இல்லைக்கா. நான் நல்லபடியாக படிப்பேன். நீ இவ்வளோ தூரம் பர்மிஷன் போட்டு வந்து எனக்காக இவ்வளோ பண்ணி அதுவே பெரிய விஷயம். உனக்காக நான் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவா? சரி, அப்படியே குட்டியை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடலான்னா? சரி சொன்னா கேளு. சரி வா போலாம். வந்து விழுகின்ற மழை துளிகள் எந்த இடம் சேரும் யார் கண்டார் மனிதர் கொண்டாடும் உறவுகளோ எந்த மனம் சேரும் யார் கண்டார் மனிதனில் தோன்றது கங்கை நதி அது கடல் சென்று